கோவை மதுரை மெட்ரோ ரயில் பிரச்சனை இன்னும் போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டியோ அறிக்கையோ கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு கோவை மதுரை மெட்ரோ ரயில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அக்கா எந்த கட்சியில் இருக்காங்க? பாஜக தானே. அப்படி இருக்கிறபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானதுக்கு பிறகு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை நீங்கள் அப்படியே சொல்லணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்த பிறகு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மிக விரைவாக செயல்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு. எவ்வளோ விசுவாசம் இல்லை, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் எந்த கட்சிக்காக வேலை பார்க்குறீங்க? தமிழக பாஜக வளர்ச்சிக்காக வேலை பார்க்குறீங்களா, இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக வேலை பார்க்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய குட் புக்கில் இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் விரும்பின தொகுதி கிடைக்கணும், அந்த தொகுதியில் உங்களை வெற்றி பெற வைக்க அதிமுகவினர் உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும். இது எல்லாம் நடந்து நீங்கள் எம்எல்ஏ ஆகணும். இதற்காகத்தானே இதுதான் ஒரு தலைவர் செய்ய வேண்டியதா? இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி மக்கள்கிட்ட பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க திமுக. கரெக்டாக பிரதமர் வர்ற அன்னைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இதைத்தானே அண்ணாமலை கரெக்டாக சொன்னார். ஒரு தலைவர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயம் கட்சிக்கு எதிராகவோ இல்லை கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதோ, எந்த டைரக்ஷனில் கட்சி இதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அந்த டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதே அந்த தலைவன் தான். எந்த திசையில் இந்த நெரேட்டிவை நம்ம கொண்டு போகணும், இல்லை எந்த திசையில் நமக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை நம்ம உடைக்கணும், அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு, அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. தலைவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே மற்றவர்கள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணணும். யாரும் இங்கே உட்காந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. தம்பி இதை பண்ணு, இப்படி பண்ணு, நீ இதை பண்ணால் இந்த மாதிரி நடக்கும், இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சில குறிப்புகள் தான். இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் பிரச்சனை வந்த உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன ட்வீட் போட்டார்? திமுக வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அப்போ அதுதான் டைரக்ஷன். திமுக வேணும்னே டிபிஆரை தப்பாக கொடுத்துருக்காங்க. திமுக வேணும்னே இந்த பிரச்சனையை அரசியலாக்குறாங்க. திமுக வேணும்னே பாஜகவுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். இதுதான் டைரக்ஷன். இதை மட்டும்தான் பாஜக எல்லாருமே பேசணும். அப்போ தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் பாஜகவினர் என்ன பண்ணாங்க? இங்கே நம்ம வானதி அக்கா சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு சிலர், இன்னும் சிலர் கோயம்புத்தூர் மதுரைக்கெல்லாம் எதுக்குங்க மெட்ரோ, அங்கே இடமே இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிற ரோடை ஒழுங்காக போட சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் இந்த டிபிஆரில் என்ன பிரச்சனை, இந்த டிபிஆர் எப்படி இருந்திருக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது யாரும் ஒரு குரலில் பேசலை. அதுதான் இங்கே முக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் அதைத்தான் சொல்ல வரேன். திமுக ஒரே குரலில் பேசுகிறார்கள். அவர்கள் சொல்வது என்ன? கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்து விட்டது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் பாஜகவுக்கு தமிழகத்தின் மீது இருக்கும் எதிர்ப்பு மனநிலை, வெறுப்பு மனநிலை. அவ்வளோதான் நெரேட்டிவ். இதை அப்படியே பேசி 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 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதை செய்யணும்? நீங்கள் கரெக்டாக திமுகவுடைய பிளானை பாருங்கள். 18ஆம் தேதி இந்த விஷயம் வெளியில் வருது, எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. 19ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் தான் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தை வெளியிடுகிறார். அது வரைக்கும் திமுக அந்த கடிதத்தை வெளியிடலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசுக்கிட்டேயும் அந்த கடிதம் இருக்கும் இல்லையா? மத்திய அரசு இங்கே அனுப்பிச்சிருக்காங்க, தமிழக அரசுக்கு அந்த கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை வைத்துத்தான் இத்தனை அரசியலும். சு வெங்கடேசன் ட்வீட் போடுறாரு, சன் டிவி நியூஸ் போடுறாங்க, ஒட்டுமொத்த ஐடிவிங்க இறங்கி அடிக்கிறாங்க, எல்லா தலைவர்களும் அதை பற்றி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? மத்திய அரசு அனுப்பிய அந்த கடிதம். ஆனால் அந்த கடிதத்தை தமிழக அரசு வெளியிட்டாங்களா, திமுக வெளியிட்டதா? அதுதான் அரசியல். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. அந்த செய்தியை வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அரசியல் பண்ணுறாங்க. அந்த செய்திக்கு சோர்ஸே தெரியாது நம்மளுக்கு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் இந்த கடிதத்தை வெளியிடுறாரு. வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த டிபிஆரில் இவங்க பண்ண குளறுபடிகள் எல்லாமே மக்களுக்கு தெரிய வருது.
அப்போது பாஜகவினர் என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், டிபிஆரில் இத்தனை குளறுபடிகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய வேலையை பார்க்கணும். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசி திமுக என்ன பண்ணுறாங்க? அதே டிபிஆரை எடுத்து வச்சு மத்திய அரசுக்கு எதிராக மறுபடியும் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. 18ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரச்சாரம், 19ஆம் தேதியிலேருந்து அடுத்த கட்ட பிரச்சாரங்கள். எவ்வளவு தெளிவாக அவங்க திட்டம் போட்டு பண்ணுறம்போது நம்ம வந்து ஒரு குரலில் பேச மாட்டோம், ஒரே விஷயத்தை பேச மாட்டோம். அண்ணாமலை சொன்னார் அப்படின்னா அதை பற்றி நியூஸே வந்து மற்றவங்க போட மாட்டாங்க. அண்ணாமலையுடைய கருத்தை வந்து பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. பாஜக கட்சிக்குள்ளேயே இவ்வளவு ஈகோ இருக்குது. இந்த ஈகோவை வச்சுக்கிட்டு தான் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈகோ இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க கட்சி ஜெயிக்கணும், கட்சி வந்து முன்னிலை பெறணும், கட்சி வந்து வளரணும், கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும், இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும், நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? நம்மளுக்கு பதவி கிடைக்கணும், நம்ம இந்த பதவியை தக்க வச்சுக்கணும், நம்ம வந்து எம்எல்ஏவாகணும், நம்மளுக்கு கேட்ட தொகுதி கிடைக்கணும், நம்ம ஜெயிக்கணும், எல்லாமே சுயநலம். அப்புறம் எங்கிருந்து தமிழகத்தில் தாமரை மலரும்? திமுக காரன் சொல்கிற மாதிரி மயிரில் கூட மலராது. அதுதான் உண்மை. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், திமுக கடந்த 4.5 வருடமாக தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது. இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் அவங்க என்ன சொல்லணும்? நாங்கள் வந்து என்ன சாதனை செஞ்சோம், 4.5 வருஷத்தில் மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி ஊட்டி கேட்காம மறுபடியும் வந்து இந்தி எதிர்ப்பு, வடமாநில எதிர்ப்பு, தமிழகம் வர்சஸ் நார்த் இந்தியா, பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, நிதி பிரச்சனை, இதே விஷயத்தை உருட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்த சாதனையுமே செய்யலை, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 4 வருஷமாக எதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்போவும் அதே வச்சு தான் அரசியல் பண்ண வேண்டிய நிலைமையில் திமுக இருக்குது. இது எவ்வளோ அழகான மேட்ரு, எவ்வளோ சூப்பரான மேட்ரு. இந்த மேட்ரை வச்சு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? இந்த மேட்ரை யார் பேசுகிறா? இதாங்க நெரேட்டிவ். அவங்க ஒரு நெரேட்டிவை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு நெரேட்டிவை முன்னெடுக்கணும். திமுக காரங்கள்லாம் பாஜகவுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்கணும். 4.5 வருஷமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தாண்டா நீங்களும் அரசியல் பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, நீங்கள் தான் எதையுமே செய்யலையே அப்படின்னு ஒரு நெரேட்டிவை கிளப்பி விட்டீங்க அப்படின்னா அவன் வந்து டப்புன்னு அதை கீழே போட்டுட்டு யாரை பார்த்து எதையுமே செய்யலைன்னு சொல்கிற அப்படின்னு அவன் லிஸ்ட்டு போட ஆரம்பிப்போம். நாங்கள் அதை செஞ்சோம், நாங்கள் இதை செஞ்சோம், மகளிர் இலவச பேருந்து, காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், அப்படி இப்படின்னு அவன் லிஸ்ட்டு போட ஆரம்பிப்பான். இதுதான் வந்து அரசியல். இப்படித்தான் வந்து சமூக வலைதளம் இயங்குது. இதையும் அண்ணாமலை பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதை கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. இங்கே தனித்தனியாக வந்து கோவைக்கெல்லாம் மெட்ரோ தேவையே இல்லைங்க அப்படின்னு பாஜகக்காரங்க யாராவது ஒரு ரைட்டப் எழுதுவாங்க. உடனடியாக அதை எடுத்து வச்சு பார்த்தீங்களா இந்த சங்கிகளோட வேலையை, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சூப்பராக நெரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. மொத்த திமுக காரங்களும் அந்த பதிவுக்கு கீழே ஆஜராகி பாஜகவுக்கு எதிராக பேசி மோடியை திட்டி, அமித்ஷாவை திட்டி, அண்ணாமலையை திட்டி, அப்போ அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது யார்? நம்மளுக்கு தான். நம்ம ஒரு விஷயம் எழுதுகிற போதோ, ஒரு விஷயம் பேசுகிற போதோ இதற்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும், இதற்கு வந்து என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும், திமுக காரங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க, இதை எப்படி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, இது எல்லாம் யோசிச்சுத்தாங்க பண்ணணும். எதை பற்றியும் நான் வந்து யோசிக்க மாட்டேன். பாஜக ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலைன்னா என்ன, கட்சி வளர்ந்தா என்ன, வளரலைன்னா என்ன, எனக்கு என்னுடைய கருத்து, என்னுடைய வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி பாஜகவில் இருக்காங்க. அதுதான் உண்மை. ரொம்ப எளிமையான விஷயம் தானே. திமுகவை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா திமுக காரன் எப்படி சிந்திக்கிறானோ, திமுக என்ன செய்யுதோ அதையே நம்ம திரும்ப செஞ்சால் போதும். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் லெசன்ல எல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க. நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் என்னவெல்லாம் செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணு, நீயும் பணக்காரன் ஆகிடுவ. இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க புத்தகம் படிக்கிறாங்க, காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க, அவங்க வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அதை எல்லாத்தையும் நீயும் பண்ணு, உனக்கும் ரிசல்ட் தெரியும், அவ்வளோதான். அதே தான் இங்கேயும். நீங்கள் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுக நமக்கு எதிராக என்ன செய்கிறதோ அதைத்தான் நம்மளும் திரும்ப செய்யணும். அவங்க வந்து பீரங்கியில் சுட்டுக்கிட்டு இருக்கிற போது நம்ம ஒரு பக்கம் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கிருந்து போய் ஜெயிக்கிறது? அவங்க பீரங்கி எடுத்தாங்கன்னா நம்மளும் பீரங்கியை தான் எடுக்கணும். அவங்க துப்பாக்கியில் சுட்டாங்கன்னா நம்மளும் துப்பாக்கியில் தான் சுடணும். அதுதானே அரசியல்.
ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசியலை திமுகவை எதிர்கொள்ள தெரிந்த ஒரே நபர் யார் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான். வேறு யாரும் திமுகவுக்கு எதிராக அந்த நெரேட்டிவ்லாம் செட் பண்ணுறதே கிடையாது. நேற்று கூட திமுகவுடைய அடுத்த ஊழல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பாஜக தலைவர்கள் யாராவது அதை வீரியமாக எடுத்து பேசியிருக்கணும் இல்லை? அதிமுகவில் இருக்கிறவங்க அதை எடுத்து பேசியிருக்கணும் இல்லை? உன்னுடைய நோக்கம் என்ன? திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும். திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு திமுக மீது யார் என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் அதை எடுத்து பேச வேண்டியது அதிமுகவோட கடமை தானே. ஆனால் அதிமுகவினர் அதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அதை சொன்னது அண்ணாமலை ஆச்சே. அண்ணாமலை சொல்லி அவர் வெளிக்கொண்டு வந்த ஊழலை பற்றி நம்ம பேசினா அப்போ நம்ம ரேஞ்ச் என்ன வருது அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு மேலே. பாஜகக்காரங்களே பேச மாட்டேங்கிறாங்கன்னும் போது அதிமுககாரனை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படித்தான் இந்த கூட்டணியே இருக்குது. இந்த லட்சணத்தில் கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்தில் அரசியல் பண்ணிட்டு நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம், அடுத்து அதிமுக ஆட்சி, அடுத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், நாங்கள் எம்எல்ஏ ஆவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை கேட்டால் அப்புறம் சிரிக்கத்தான் தோணும். நீங்களும் சிரிங்க, நானும் சிரிக்கிறேன். நன்றி.